அனைவருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் 36 சைஸ் ப்ளவுஸு கிராஸ் கட்டிங் கேட்டிருக்காங்க. அவங்க அளவுகள் எல்லாமே நமக்கு குடுத்துருக்காங்க. அத வச்சு நம்ம கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி நம்ம கட் பண்ணலான்னு பார்க்கலாம். பெரும்பாலும் எல்லாருமே ஸ்ட்ரெயிட் கட்டிங்கு, கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் அதிகமா விரும்புவாங்க. ஸோ அத எப்படி நம்ம பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான ஆல்ல வச்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம 36 சைஸ் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டோட அளவுகள் என்னென்னு பார்த்துடலாம். ப்ளவுஸோட ஹைட்டு 14.25 இன்ச்சு, ஷோல்டரோட லென்த் 15 இன்ச்சு, அப்பர் செஸ்ட் 35.25 இன்ச்சு, மிடில் செஸ்ட் 36 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு 16 இன்ச்சு, ஸ்லீவ் ரவுண்டு 11.25 லென்த் 6 இன்ச்சு, வெயிஸ்ட் ரவுண்டு 29.5 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக் 7.5 இன்ச்சு, பேக் நெக் 9 இன்ச்சு. இப்போ 36 சைஸ் அளவுக்கு நம்ம 1 மீட்டர் அளவுல லைனிங் மெட்டீரியல் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி லைனிங் மெட்டீரியல் எடுத்துட்டு ஃபோல்டிங் சைடு நம்மள பார்த்த மாதிரியும், கரை சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் அலைன் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. பாட்டம் ஃபோல்டிங்க்கு 1 இன்ச்ல மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல்ல ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுருங்க. நமக்கு பிளவுஸோட ஹைட்டு 14.25 இன்ச்சு. இந்த பாட்டம் ஃபோல்டிங் லைன்லேருந்து 14.25 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணிக்கங்க. மெஷர் பண்ணிட்டு ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும், அரை இன்ச்சில் கட்டிங்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுக்குங்க கட்டிங்க்கும் ஸ்டிச்சிங்க்கும். அடுத்தது நம்ம ஷோல்டர் அளவு நம்ம மார்க் பண்ணணும். நமக்கு ஷோல்டர் அளவு 15 இன்ச்சு. 15 2ஆல டிவைட் பண்ணா பாருங்க நமக்கு 7 இன்ச் வருது. இந்த ஃபோல்டிங்ல இருந்து 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதுல இருந்து 1.25 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. இப்போ அந்த ஃபோல்டிங்ல இருந்து இந்த 1.25 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ண வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க நமக்கு 6.25 இன்ச் வருது. சேம் 6.25 இன்ச்சை பேரலா வச்சு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுருங்க. அடுத்தது நம்ம ஆர்ம் ஹோல் இறக்கணும். ஆர்ம் ஹோல் இறக்கிறதுக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூவை 6ஆல டிவைட் பண்ணணும். நமக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ பாருங்க 35.4. 35.4 6ஆல டிவைட் பண்ணா நமக்கு 5.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வருது. இந்த 5.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டை இந்த கட்டிங்லேருந்து வச்சு 5.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் அளவு எடுக்கிறோம், அது கரெக்டாக வரலனா எவ்வளோ இன்ச் வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கலாங்கிற ஒரு டவுட் வரும். அதுக்கு ஒரு டிப்ஸு நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்கள் அந்த ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க 6.25 இன்ச் வருது. சேம் 6.25 இன்ச் வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துல வச்சு நீங்கள் அந்த அளவுகள் உங்களுக்கு கரெக்டாக வரலனா எடுக்கலாம். இப்போ நமக்கு இங்க 5.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்தது இல்லைங்களா? இன்னும் நம்ம அது ஆர்ம் ஹோல் அளவு செக் பண்ணல. உங்களுக்கு அது வரலனா எவ்வளோ எடுக்கலாம்னா பாருங்க நமக்கு 6.25 இன்ச் வரைக்கும் நீங்க இறக்கலாம். ஸோ இந்த அளவு வரைக்கும் தான் நீங்க இறக்கணும். இதை விட நீங்க அதிகமா இறக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷோல்டர் ஆர்ம் ஹோல் பாயிண்ட்ல கீழே அதிகமா தொங்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது. இந்த அளவு எவ்வளவோ அந்த அளவு வேல்யூ வரைக்கும் நம்ம அதிகமா எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு 5.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. அடுத்தது நம்ம பாடி அளவு மார்க் பண்ணணும். பாடி அளவு மார்க் பண்றதுக்கு அப்பர் செஸ்ட் அளவை 4ஆல டிவைட் பண்ணுங்க. நமக்கு அப்பர் செஸ்ட் அளவு 35.4. அதை 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா பாருங்க 8.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வருது. ஃபோல்டிங்ல இருந்து 8.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அரை இன்ச் பாடி லூஸ்க்காக மார்க் பண்ணிக்கங்க. 1.5 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம இடுப்பளவு மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு இடுப்பளவு 29.5 இன்ச்சு. 29.5 4ஆல டிவைட் பண்ணா 7.25 இன்ச் ஒரு பாயிண்ட். இந்த ஃபோல்டிங்ல இருந்து 7.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணுங்க. 1 இன்ச் டாட்டுக்காக மார்க் பண்ணிக்கங்க. 1.5 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி எக்ஸஸ் துணிக்காக விட்டதையும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கங்க. இந்த அளவுகள் எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தது. அவங்க பிளவுஸ்க்காக கேட்டிருந்தாங்க. அதுதான் நம்ம கட் பண்ணி காமிக்கிறோம். இப்போ நம்ம அக்ராஸ் செஸ்ட் அளவு எடுக்கணும். இப்போ இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க நமக்கு 5.5 இன்ச் வருது. 5.5ல பாதி 2.25 இன்ச்சு. 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க.
அதே அளவை இந்த 2.25 இன்ச்சை இந்த பக்கம் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து 36 சைஸு, சின்ன சைஸ் தான், அதனால நம்ம இங்கே 1.25 இன்ச்சு வச்சுக்கலாம். 1.25 இன்ச்சு வச்சுட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்டுமே கனெக்ட் பண்ணி கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு 16 இன்ச்சு. 16 இன்ச்சை 2ஆல் டிவைட் பண்ணால் பாருங்கள் நமக்கு 8 இன்ச்சு. நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு 8 இன்ச்சு வரணும். இப்போ இந்த கட்டிங் பாயிண்ட்லேருந்து வச்சு 8 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த 8 இன்ச்சு கரெக்டாக வருது. இப்போ நம்ம கட்டிங்லேருந்து மெஷர் பண்ணோம், ஸ்டிச்சிங் பாயிண்ட்லேருந்து மெஷர் பண்ணலாம். இதுதான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் அளவு. ஸ்டிச்சிங்லேருந்து மெஷர் பண்ணி பாருங்கள். பாருங்கள் இது கட்டிங்னா இங்கே வந்து ஸ்டிச்சிங் வரும். ஸ்டிச்சிங்க்கு உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக 8 இன்ச் வருது. இந்த மாதிரி ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டாக வரணும். அடுத்தது நம்ம மேல் கழுத்தளவு வந்து மார்க் பண்ணணும். மேல் கழுத்தளவு மார்க் பண்ணுறதுக்கு ஃபார்மில் அப்பர் செஸ்ட் அளவை நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ணுங்கள். நமக்கு அப்பர் செஸ்ட் அளவு 35.25 35.25 12ஆல் டிவைட் பண்ணால் 2.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வரும். இந்த ஃபோல்டிங்கிலிருந்து 2.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம ஃபோல்டிங்கிலிருந்து இந்த அளவு வரைக்கும் நமக்கு 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வரும். பாருங்கள் 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் நமக்கு வருது. அடுத்தது நம்ம பேக் நெக் அளவு வந்து மார்க் பண்ணணும். பாருங்கள் இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்லேருந்து நீங்கள் அளவு எடுக்கணும். பேக் நெக்கோட அளவு நமக்கு பேக் நெக்கோட அளவு 9 இன்ச்சு. 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிங்க. 1/4 இன்ச்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள் நமக்கு மேல் கழுத்தளவு 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் நமக்கு வந்தது. இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 2.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட் கூட இந்த பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் வந்து ரவுண்ட் நெக் தான் கேட்டிருக்காங்க. ரவுண்ட் நெக்கில் கொஞ்சம் டீப்பாக கேட்டிருக்கனால ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம இந்த இடத்துல கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பேக் டாட் எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் இந்த பாயிண்ட்லேருந்து ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நமக்கு 8 இன்ச்சு வருது. 8ல் பாதி 4.25 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணணும். டேப்பை இங்கே அப்படியே மடிச்சிங்கன்னா அந்த அளவு நமக்கு கிடைக்கும். 4.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. பேக் டாட்டோட உயரத்தை வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு மிடில் செஸ்ட் அளவை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். மிடில் செஸ்ட் அளவு 36 இன்ச்சு. 4ஆல் டிவைட் பண்ணால் 9 இன்ச்சு. 9 இன்ச்சு இந்த ஷோல்டரோட ஸ்டிச்சிங் பாயிண்ட்லேருந்து வச்சு 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாட் வந்து 1 இன்ச்சுக்கு எடுத்துருக்கனால இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து 2 சைடுமே 1/2 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் டேப்பை வச்சு 1/2 இன்ச்சுக்கு 2 சைடுக்குமே மார்க் பண்ணிக்கோங்க. தென் இதை வந்து நம்ம இந்த மிட் பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடுக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நீங்கள் இந்த பேக் டாட் அளவு வந்து நீங்கள் எடுக்கணும். நிறைய பேர் இந்த பேக் டாட் அளவு எடுக்கிறதுல மிஸ்டேக் பண்ணுவாங்க. பாருங்கள் நமக்கு 36 சைஸ் அளவுக்கு நம்ம எவ்வளோ பேக் டாட் உயரம் வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி பார்க்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். நமக்கு 5.25 இன்ச் வருது. இவ்வளோ வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா 4.5 இன்ச்சு 4 இன்ச்சு நம்ம வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் நம்ம இந்த அளவு தான் எடுத்திருப்போம் டாட் அளவு. மிடில் செஸ்ட் அளவு தான் வைக்கும்போது நீங்கள் பேக் சைடுக்கும் நீங்கள் அதே அளவு வச்சா தான் நீங்கள் ஷோல்டர் சைடு வந்து ஃபால் ஆகாது. நீங்கள் இதில் கம்மியாக வைக்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷோல்டர் ப்ராப்ளம் வரும். எப்போவுமே நீங்கள் பேக் சைடாக இருந்தாலும் ஃப்ரண்ட் சைடாக இருந்தாலும் மிடில் செஸ்ட்டோட அளவை அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னா அந்த ரெண்டுமே உங்களுக்கு டேலி ஆகும். ஷோல்டர் ஃபால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆக வாய்ப்பு இருக்காது. ப்ளவுஸில் டாட் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம். டாட் அளவுகள் மாறி இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ளவுஸில் ப்ராப்ளம் வரும். நமக்கு பேக் சைடோட மார்க்கிங் வந்து ஃபுல்லாக முடிஞ்சுது. கட் பண்ணிக்கலாம்.
பாருங்க, நம்ம பேக் சைடு கட் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ கிராஸ் கட்டிங்க்கும் ஸ்ட்ரெயிட் கட்டிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங்னா பேக் சைடில் நம்ம கட் பண்ணது, கிராஸ் கட்டிங் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் மாறும். இப்போ நம்ம பேக் சைடில் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி கிராஸாக வந்து நீங்கள் அலைன் பண்ணிக்கங்க. இப்போ இந்த துணியை பாருங்கள், நம்ம கிராஸ் அலைன் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கீழே இருக்கிற துணியை நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிராஸில் வரும். பாருங்கள், இழுத்து காமிக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு இழுத்தா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது கிராஸ் கட்டிங்கு. இப்போ இந்த பேக் சைட் போர்ஷனை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம அவுட்லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷோல்டர் அளவு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நீங்கள் ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிக்கங்க. பாடி அளவு வந்து மார்க் பண்ணிக்கங்க. சைடு அளவு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த போர்ஷன் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. கிராஸ் கட்டிங்க்கு நம்ம இந்த மாதிரி தான் பேக் சைட் போர்ஷனை வச்சு நம்ம கட் பண்ணணும். நீங்கள் அதே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஸ்ட்ரெயிட் கட்டிங் ஆகிடும். இந்த போர்ஷனை கட் பண்ணிவிட்டு நம்ம இதை பேக் சைட் போர்ஷனை எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஷோல்டர் அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது 1/2 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அதை லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு ஃப்ரண்ட் நெக் அளவு 7.5 இன்ச்சு. மெஷர்மெண்ட் டேப்பை இந்த ஸ்டிச்சிங் பாயிண்டில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே வச்சு 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிங்க. 1/4 இன்ச்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம பேக் சைட் கட் பண்ணும்போது இந்த அளவு வந்து 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்திருந்தோம். இங்கே வந்து 2.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். அடுத்தது நம்ம சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணணும். சென்டர் டாட் மார்க் பண்ணுறதுக்கு மிடில் செஸ்ட் அளவை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு மிடில் செஸ்ட் அளவு 36 இன்ச்சு. 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9 இன்ச்சு வரும். இந்த ஷோல்டரோட ஸ்டிச்சிங் பாயிண்ட்லேருந்து 9 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு 9 இன்ச்சு வந்தது இல்லைங்களா? 9ல் பாதி 4.5 இன்ச்சு. 4.5 இன்ச்சுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. அப்போ உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 4 இன்ச் வரும். அதே 4 இன்ச்சை இந்த ஹூக்குப்பட்டி சைடு இருந்து 4 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணுங்க. இந்த சைடுக்கும் அப்படியே 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. அடுத்தது இந்த கப் ஷேப்குள்ளே வர டாட் அளவு வந்து எடுக்கணும். அந்த டாட் அளவு எப்படி எடுக்கிறதுனா, மிடில் செஸ்ட் அளவை 12ஆல் டிவைட் பண்ணுங்க. பாருங்க, நமக்கு 3 இன்ச்சு வருது. இந்த 3 இன்ச்சு தான் நம்ம 2 சைடுமே வைக்கணும். அப்போது 1.5 இன்ச்சு வரும். இந்த பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு நம்ம வைக்கணும். அதே மாதிரி இந்த சைடுக்கும் 1.5 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நீங்கள் டாட் செப்பரேஷன் வந்து பண்ணணும். நான் ஆல்ரெடி இன்னொரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். டாட் செப்பரேஷன் பண்ணுறதுக்கு இடுப்பளவையும் மிடில் செஸ்ட் அளவையும் நீங்கள் மைனஸ் பண்ணி அந்த வர வேல்யூ வச்சு நம்ம டாட் அளவு எடுக்கிறது. அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எகைனு. பாருங்கள், நமக்கு மிடில் செஸ்ட் அளவு 36 இன்ச்சு, இடுப்பளவு 29.5 இன்ச்சு. பாருங்கள், நமக்கு எவ்வளோ வருது? 6.5 இன்ச் வருதுங்களா? இந்த 6.5 இன்ச்சை பாருங்கள் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு 1.5 இன்ச் ஒரு பாயிண்ட்டு. சேம் அதே அளவு தான் உங்களுக்கு வரும். 2 மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தடில் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள், 4 இன்ச்சு. அதே 4 இன்ச்சு இந்த 2 சைடுக்கும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க.
இந்த பாயிண்ட்லேருந்து 4 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்குங்க. அடுத்தது நம்ம பட்டி சைடு இடுப்பளவு மார்க் பண்ணணும். நமக்கு இடுப்பளவு 29.5 இன்ச் வருது. நம்ம 29.5 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணால் பாருங்கள் 7.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டு. 7.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டு தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். இந்த கிராஸில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். நமக்கு 2.25 இன்ச் வருது. பேலன்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சு நம்ம மார்க் பண்ணணும். 2.25 இன்ச்சை நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 7.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணுங்க. இப்போ இதிலிருந்து 1.5 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து 1.5 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிராஸ் வந்து மார்க் பண்ணணும். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து சைடுக்கு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த பாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணுங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு அப்படியே இந்த கிராஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்கேல் வச்சு அந்த கர்வ் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த கிராஸ் வந்து ரொம்பவுமே நல்லா வரும். பாருங்கள், உங்களுக்கு அந்த கட்டிங் வந்து இப்படி வரும்போது அந்த ப்ளவுஸ் கட்டிங்கோட ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம ட்ரையாங்கிள் பாயிண்ட் எடுக்கணும். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச்சுக்கு எடுங்க. அப்படியே வந்து கீழே 1 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஊக்குப்பட்டி சைடோட டாட்டு. தென் இது வந்து லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆமூல் சைடுக்கு நம்ம ட்ரையாங்கிள் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். 1.5 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. அடுத்தது ஃப்ரண்ட் சைடு கவர் தட்டு வந்து மார்க் பண்ணணும். இந்த ஆமூல் சைடு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை டாட்டர் லைன்ஸ் போட்டுக்குங்க. தென் ஹூக்குப்பட்டி சைடு மேலே 1/4 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு வர மாதிரி கிராஸில் இந்த மாதிரி லைன் போட்டுக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடோட மார்க்கிங் எல்லாமே முடிஞ்சது. கட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் சைடு கிராஸ் கட்டிங் வந்து பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணலாம். மெட்டீரியல் இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு இது பாருங்கள், இதில் நமக்கு பிசுறு வரல, ஃபோல்டிங் தான் இருக்குது. அதனால் நம்ம டேரெக்டாக ஸ்லீவோட பாட்டம் ஃபோல்டிங் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. நமக்கு ஸ்லீவோட லென்த்து 6 இன்ச்சு. 6 இன்ச்சுக்கு பாட்டம் ஃபோல்டிங் லைன்லேருந்து மெஷர் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். அரைஞ்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த கட்டிங் லைனை ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க. இப்போ நம்ம ஸ்லீவோட மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். அது எப்படின்னா அப்பர் செஸ்ட் வேல்யூவை 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ 34.4, 10ஆல் டிவைட் பண்ணால் 3.425 வருது. அதாவது 3.5 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கட்டிங் பாயிண்ட்லேருந்து 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. அடுத்தது ஆம்ஹோல் அளவு 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். அதுலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாண்டர்ட் அளவு தான்.
தென் இந்த பாயிண்ட்லேருந்து ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு 7 இன்ச் வருது. 7 இன்ச்சில் பாதி 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே 3 இன்ச்சை இந்த பக்கம் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அடுத்து நம்ம ஸ்லீவ் ஹோல் அளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும். நமக்கு ஸ்லீவ் ஹோல் அளவு 11.25 இன்ச் வருது. பாருங்க, 11.25 2ஆல டிவைட் பண்ண 5.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு ஃபோல்டிங்லேருந்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி சைடு எக்ஸஸ் துணிக்காக விட்டதையும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. தென் இந்த ரெடி அளவுல இருந்து அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி கிராஸா ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு கர்வ் வரையணும். அதுக்காக பேக் சைடுக்கு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு கர்வ் வரையறதுக்காக 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. தென் ஃபோல்டிங்ல இருந்து 1 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கும் கர்வ் வந்து வரைஞ்சிக்குங்க. இப்போ நமக்கு ஆம்ஹோல் அளவு 8 இன்ச் வரணும். 8 இன்ச்சை இந்த ஃபோல்டிங்லேருந்து வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. பாருங்க, உங்களுக்கு எக்ஸாக்டா 8 இன்ச் வருது பாருங்க. இப்போ இந்த பேக் சைட் கர்வை உங்களுக்கு தெரியறதுக்காக நான் பேக் சைட் போர்ஷனை வச்சு நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எப்போவுமே நீங்கள் கட்டிங்கில் பர்ஃபெக்டாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. உங்களுக்கு மிஸ்டேக் ஆக வாய்ப்பு ரொம்பவுமே கம்மி தான். பாருங்கள், இந்த அர்கட் பாயிண்ட்டு கரெக்டாக இங்கே மீட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கட்டிங் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியாச்சு, கட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் சைட் கர்வ் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. அடுத்தது பட்டி மார்க் பண்ணி கட் பண்ணலாம். இப்போ பட்டி மார்க் பண்ணி கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹரிசான்ல இந்த மாதிரி லைன் போட்டுக்குங்க. பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. பிடிச்சி தைக்கிறதுக்கு அரேஞ்சில் ஒரு லைன் போட்டுக்குங்க. நமக்கு இடுப்பளவு 29.5 இன்ச்சு. 29.5 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணுங்க. பாருங்கள், 7.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. ஒரு அரைஞ்சு தள்ளி வச்சுட்டு 7.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் சைடையும் பேக் சைடையும் கரெக்டாக எடுத்து அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிவிட்டு இப்போது ஃப்ரண்ட்டு பட்டி அளவு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 3 இன்ச்சு. அரைஞ்சு கட்டிங் சேர்த்து 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது சென்டர் பட்டி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 1.25 இன்ச்சு. அரைஞ்சு சேர்த்து 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது சைடு பட்டி வந்து மார்க் பண்ணணும். கரெக்டாக எடுத்து அலைன் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள், 3.25 இன்ச்சு வருது. 3/4 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ ஃப்ரண்ட் சைட் போர்ஷன் எடுத்துக்கங்க. ஃப்ரண்ட் சைட் போர்ஷன் எடுத்து கரெக்ட்டா இந்த பாயிண்ட்ல அப்படியே அலைன் பண்ணுங்க. இந்த மாரி நம்ம வைக்கும்போது அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்ட்டா கிடைச்சிரும். இந்த பாயிண்ட்ல கரெக்ட்டா அத பிளேஸ் பண்ணி அப்படியே வந்து கர்வ் வந்து டிரா பண்ணிக்கங்க. இப்போ இந்த சைட எடுத்து இந்த பாயிண்ட் கூட வைங்க. நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க சைடு. இதுக்கு அப்படியே வந்து இந்த ஷேப்புக்கு வந்து நீங்க டிரா பண்ணிக்கங்க. இந்த சைடு எக்ஸஸ் கர்வ் போட்டதையும் நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க கிராஸா. இப்போ நமக்கு பட்டியோட மார்க்கிங் முடிஞ்சது. கட் பண்ணிடலாம். இதை நீங்க அப்படியே வெட்டும்போது அப்படியே இந்த மாதிரி கொஞ்சம் இந்த இடத்துல கர்வ் பண்ணி வெட்டிக்கிங்க. பாருங்க பட்டி மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 36 சைஸ் அளவு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் நம்ம எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்களுக்கு ஏதாவது ப்ளவுஸில் டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட அளவுகளை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு நம்ம வீடியோவாக மேக் பண்ணி போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.